அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் என்னன்னு சொன்னால், போன கிளாஸில் போன வீடியோவில் நம்ம மெக்கானிக்ஸ் 1991 ஸ்பெஷல் பேப்பரில் வந்த மெக்கானிக்ஸில் அதுலேயும் நம்ம வேலை வலு சக்திகள் சம்பந்தமாக பார்த்தோம். இன்றைய கிளாஸில் பிள்ளைகள் இந்த எஸ்ஏயில் நம்ம 1996 வந்த உந்தம் சம்பந்தமான ஒரு கேள்வி, எஸ்ஏ கேள்வி. அதை நம்ம இன்றைக்கு பார்ப்போம். என்னன்னு சொன்ன பிள்ளைகள், பொதுவாக உந்தம் என்றால் பொருள்கள் மோதுகை அடையக்கலை. ரெண்டு பொருள்கள் மோதுகை அடைந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு பொருள் பல துண்டுகளாக வெடிக்கப்பட்டாலும் சரி, அந்த இடத்துல தான் நம்ம உந்தங்கள், பொதுவாக ஒரு பொருளுக்கு ஒரு வேகமும் ஒரு திணிவும் இருந்தால் பெருக்கப்பட்டா உந்தம் வரும். காப்பு தத்துவங்களை பொறுத்த வரைக்கும் உந்த காப்பு தத்துவங்கள், சக்தி காப்பு தத்துவங்கள் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ பொதுவாக உந்தம்ட என்னென்ன பிள்ளைகள், ஒரு பொருளோட திணிவை அதோட வேகத்தால பெருக்கம் தான் உந்தம்னு நீங்க நார்மலா படிச்சிருப்பீங்க. எப்படின்னு சொன்னா, இப்ப இது ஒரு பொருள்னு சொன்னா, இந்த பொருளுக்கு ஒரு எம் திணிவு காணப்படுறார், இந்த பொருள் ஒரு வி வேகத்தோட இயங்குறாருன்னு சொன்னா, இந்த இடத்துல உந்தம்ன்றது எம் இன்டு வியால தரப்படும். நீங்க நார்மலாவே படிச்சிருப்பீங்க. இதுல சில தத்துவங்கள் இருக்காரு. அதே மாதிரி அந்த தத்துவங்கள் என்னென்ன பிள்ளைகள், உந்த காப்பு தத்துவம், சக்தி காப்பு தத்துவம், இப்படியெல்லாம் தத்துவங்கள் இருக்காரு. இப்ப இதுல நம்ம இன்னைக்கு உந்தமெண்டா உந்த காப்பு தத்துவம் இது சம்பந்தமான விஷயங்கள் ஆராயப்படுறோம். பொதுவா பிள்ளைகள் தத்துவங்கள் எப்ப செல்லுபடியாகணும்னு சொன்னா, புற விசைகள் எதுவும் தொழிற்படாத சந்தர்ப்பத்துல. புற விசைகள் எதுவும் தொழிற்படலைன்னு சொன்னா தத்துவங்கள், உந்த காப்பு தத்துவம், சக்தி காப்பு தத்துவங்கள்லாம் காக்கப்படும். அப்படி காக்கப்படுதுன்னு சொன்னா என்ன விஷயம் என்றா பிள்ளைகள், ஆரம்பத்துல என்ன உந்தம் இருந்தாரோ அந்த உந்தம் பொருள் வெடிச்சாலும் சரி, ஒரு பொருள் இன்னொரு பொருளோட மோதி சேர்ந்தாலும் சரி, சேராம இயங்கினாலும் சரி, அந்த இடங்கள்ல புற விசைகள் தொழிற்படலைன்னு சொன்னா ஆரம்பத்தில் இருந்த மொத்தமும் மோதுகை அடைஞ்ச பிறகு வார மொத்தமும் சமனாரிப்பார். இதுதான் காப்பு, உந்த காப்பு. பொதுவா காப்பு தத்துவங்கள்ல உந்த காப்பு தத்துவம் புறவிசைகள் தொழிற்படாத எல்லா சந்தர்ப்பத்திலையும் பயன்படுத்தலாம். அதுல பிள்ளைகள் பொதுவா மோதுகை நடக்கிறது சம்பந்தமா தான் பெரும்பாலும் நம்ம பார்ப்போம். ரெண்டு பொருள் மோதுற சந்தர்ப்பத்துல உந்தம் காக்கப்படுமா இருந்தா இந்த பொருள் என்ன வேகத்தோட இயங்கிருப்பார், இந்த பொருள் என்ன வேகத்தோட இயங்கிருப்பார்ன்ற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப இதுல பிள்ளைகள் நம்ம என்னன்னா, உந்தம்ன்றது நார்மலாவே நீங்க பார்த்த விஷயங்கள் தான். இது இப்ப நம்ம இதுல என்னன்னா, ஒரு நார்மலா ஒரு உங்களோட ரிமெம்பருக்காக வேண்டி உந்த காப்பு தத்துவம் என்ன சொல்லுதுண்டா, உந்த காப்பு தத்துவம் என்ன சொல்லுதுண்டா பிள்ளைகள், கவனிங்க பிள்ளைகள், என்னண்டா ஒரு பொருள், உதாரணமா ஒரு ஏன்ற ஒரு பொருள், ஒரு எம் திணிவுடைய ஏன்ற ஒரு பொருள் ஒரு வி கதியோட இயங்குறாரு பிள்ளைகள். இந்த பொருள் இயங்கி இன்னும் ஒரு எம் திணிவுடைய ஆரம்பத்துல ஓய்வுல இருக்கிற அந்த பொருளோட மோதுகை அடையுது. அப்ப உந்தம்ன்றது எப்படி, திணிவுடையும் கதிரையோ வேகத்திலேயோ, திணிவுடையும் வேகத்திலையும் பெருக்கம் தானே உந்தம். அப்ப இதுல இந்த எம் திணிவுடைய பொருள் ஒரு வி வேகத்தோட இயங்குதுன்னு சொன்னா அது ரெண்டுக்கும் ஒரு பெருக்கம் எம் வி வரப்புற. இவருக்கு ஆரம்பத்துல உந்தம் இல்ல, பூஜ்ஜியம். ஏன்னா எம் இன்டு வீட பெருக்கம் பூஜ்ஜியம் இங்க. அப்ப பிள்ளைகள் இது ரெண்டும் மோதுகை அடையப்பட்டு ஒன்னா சேர்ந்து ஒரு V1 வேகத்தோட இயங்குறாருன்னு வைப்போம். ஒன்னா சேர்ந்த பிள்ளைகள் இது ரெண்டு அம்மாவர் கட்டாயம் ஒன்னா சேரணுமாண்டு இல்ல, ஒன்னா சேர்ந்து இயங்கலாம், சேராம இயங்கலாம், எப்படி வேணாலும் இயங்கலாம். நான் இதுல உதாரணத்துக்கு சேர்ந்து இயங்குறாருன்னு எடுத்திருக்கேன். இப்ப பிள்ளைகள் இதுல என்னன்னா, ஒரு பொருளுக்கு ஆரம்பத்துல இருந்த உந்தமும் இறுதியில வார உந்தமும் புறவிசைகள் தொழிற்படாத சந்தர்ப்பத்துல காக்கப்படணும். அப்ப புறவிசைகள் தொழிற்படலைன்னு சொன்னா நம்ம இதுல காப்பு தத்துவங்களை பயன்படுத்தணும். உந்த காப்பு தத்துவம் என்ன சொல்லுதுன்னா பிள்ளைகள், ஆரம்பத்துல இருந்த மொத்த உந்தம் இறுதியில் உள்ள மொத்த உந்தத்துக்கு சமன். அப்போ நாங்க இதுக்கு எம்சிக்யூக்கு செய்யக்கல, காப்பு தத்துவங்கள் போடாம ஆரம்பத்துல இந்த துணிக்கைக்கு ஆரம்பத்துல இந்த திசையில ஒரு எம்வின்ற உந்தம் காணப்படுதுன்றதால இறுதியிலையும்
அதே உந்தம் தான் காணப்படும் புற விசைகள் தொழிற்படாத சந்தர்ப்பத்துல. அப்ப இங்கேயும் எம்வின்றதால இங்கேயும் எம்வி காணப்படணும். எம்வி இங்க இருக்கிறதால இங்கேயும் எம்வி வரணுமா இருந்தா இந்த 2m v/2 பெருக்குனா எம்வி வரும். இதுவும் கேன்சல் ஆகும்னா எம்வி வருதா இல்லையா? அப்ப ஆரம்பத்தில் உள்ள மொத்த உந்தம் இறுதியில் உள்ள மொத்த உந்தத்துக்கு சமனா வரணுமா இருந்தா இந்த v1 v/2க்கு சமனா காணப்படணும். இதுக்கு நம்ம ஆரம்ப மொத்த உந்தம் சமன் இறுதி மொத்த உந்தம்னு போட்டு கேள்வி செஞ்சாலும் அதே விஷயம் நம்மள வரப்படாது. அதே மாதிரி உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் பாருங்க. இப்போ இந்த பொருள் கிடையா ஒரு வேகம் 5 ms - 1 இது ஒரு 2 கிலோகிராம் பொருள். இன்னும் ஒரு பொருள் 1 கிலோகிராம் பொருள் 3 ms - 1 கிடையாவும் இயங்குறாருண்டா பிள்ளைகள். இது மோதிரத்துக்கு முன்னுக்க மோதுகை அடைஞ்ச பிறகு 2 பேரும் சேர்ந்து இயங்குறாங்கன்னு சொன்னா இந்த 3 கிலோகிராம் சேர்ந்து ஒரு v1 வேகத்தோட இயங்குறான்னு சொன்னா இந்த v1 ஈஸியா காணலும் பிள்ளைகள். எப்படின்னா இது 2 உந்தம் திணிவுதர வேகத்தில பெருக்கம் I2 10 1 3 3 எல்லாம் 13. அப்ப மொத்தமா ஆரம்பத்தில் இருந்த மொத்த உந்தம் இது 10 இதுக்கு 3 எல்லாம் 13. எனவே பிள்ளைகள் இறுதியிலையும் 13 வரணும். 13 வரணுமா இருந்தா மொத்த உந்த பெருக்கம் 13 வரணுமா இருந்தா வேகம் 13/3 ms - 1 காணப்படணும். இப்பதான் 3 தர 13/3 13 வரும். இதுதான் பிள்ளைகள் உந்த காப்பு தத்துவத்தில் உள்ள நம்ம காப்பு தத்துவங்கள் எசையில காண்ற மாதிரி செய்யாம எம்சிக்யூக்கு காண்ற முறை. இதுவே எதிர் திசையில இயங்குமா இருந்தா அதே மாதிரி கிடையா நிலை குத்தா இயங்குமா இருந்தா இதே மாதிரி கண்டுட்டு போடும். அதே மாதிரி பிள்ளைகள் இந்த உந்தத்துல பொருள்கள் மோதுகை அடைகிற சந்தர்ப்பத்துல பிரதானமா மோதுகைகளா உங்களுக்கு கேள்வியில பூரண மீள்தன்மை மோதுகை என்ற ஒரு மோதுகை ஒன்று பயன்படுத்துவோம். பூரண மீள்தன்மை மோதுகை என்ற அது என்ன மோதுகை என்றா இதுவும் ஒரு எம் திணிவு இதுவும் ஒரு எம் திணிவு. ஆரம்பத்துல இவர் வி வேகத்தோட இயங்குறார், இவர் 0 காணப்படுறார் வைங்க பிள்ளை. இது ஒரு பூரண மீள்தன்மை மோதுகையா இருந்தா பூரண மீள்தன்மை மோதுகையா இருந்தா இந்த இடத்துல பூரண மீள்தன்மை மோதுகைக்கு சக்தி காக்கப்படணும் பிள்ளை. சக்தி காக்கப்படணும். அதே மாதிரி உந்தமும் காக்கப்படணும் பிள்ளை. அப்ப இதுல நம்மளுக்கு பொதுவா என்ன மோதுகையா இருந்தாலும் உந்தம் காக்கப்படும். பூரண மீளியல் இயல்புடைய மோதுகையா இருந்தா சக்தியும் காக்கப்படும். இது பூரண மீள்தன்மை மோதுகை. இவர திணிவும் எம் என்ற சொன்னா பிள்ளைகள் சம திணிவுகள் காணப்பட்டு அங்க பூரண மீள்தன்மை மோதுகை நடக்கிற சந்தர்ப்பத்துல வேகங்கள் இடமாற்றப்பட்டு காணப்படும். அது எப்படி இடமாற்றப்பட்டு காணப்படும்டா இவர் போய் இவர்ல மோதி இவர வேகத்தை இவருக்கு வழங்குவார், இவர் அவர வேகம் 0 அவருக்கு வழங்குவார். ஆக மொத்தம் பிள்ளைகள் மோதுகை அடைந்த பின்னர் இறுதியில இவர வேகம் 0 இவர வேகம் வியோடையும் இங்கால இயங்கும். இதுதான் பூரண மீள்தன்மை. அதுவும் இது சமதிணிவா காணப்பட்டா மட்டும்தான் இப்படி இடமாற்றப்படும். வேற திணிவுகளுக்கு இடமாற்றப்படாது. சரிசமனா இவர் உதாரணமா இவர் எம் இவர் 2m என்று சொன்னா இது விவேகத்தோட போய் இவரை மோதி இவர் வியை இவருக்கு வழங்க மாட்டார், இவர் ஓய்வு அவருக்கு வழங்க மாட்டார். இது வேற மாதிரி வழங்கப்படும். ஆனா சரிசமனா இடமாற்றப்படாது. இது மாதிரி இங்க இடமாற்றம் நடக்காது. அப்ப இந்த இடத்துல சமதிணிவுகளா இருந்தா வேகங்கள் என்ன செய்யும்டா இடமாற்றப்படும். அதே மாதிரி மீளியல் அற்ற மோதுகை பகுதியான மீளியல் மோதுகை என்றெல்லாம் இருக்காது. இதுல இப்ப இதை தவிர வேற மாதிரி வந்தா இந்த பூரண மீளியல் இயல்புல
இது வேற திணிவு, இது வேற திணிவு, இது வேற வேகம், இதுவும் வேற வேகத்தோட காணப்பட்டா அங்க பூரண மீளியல் மோதுகைக்கு நியூட்டன்ற பரிசோதனை விதிந்து ஒரு விதி பத்தி பார்ப்போம். இந்த நியூட்டன்ற பரிசோதனை விதி என்ன சொல்லுதுன்னா, இவர் u1 வேகத்தோடையும் இவர் u2 வேகத்தோடையும் ஒண்ணுக்கொண்ணு எதிரெதிர் திசையில இயங்குறாங்கன்னு சொன்னா, மோதுகைக்கு பிறகு இவர் v1 வேகத்தோடையும் இவர் v2 வேகத்தோடையும் இயங்குறான்னு சொன்ன பிள்ளைகள், இந்த இடத்துல நியூட்டன்ற பரிசோதனை விதி என்ன சொல்லுதுன்னா, மீளமைவு குணகம் ஒரு ஆள் இருக்கார். அந்த மீளமைவு குணகம் பிள்ளைகள் பிரிகை வேகங்களின் கூட்டுத்தொகை, பிரிகை வேகங்களின் கூட்டுத்தொகைக்கு கீழே சேர்க்கை வேகங்களின் கூட்டுத்தொகை. இந்த மீளமைவு குணகம்ன்றது இ. இதுல பிரிகை வேகங்கள்ன்றது பிரிஞ்சு போற வேகம். இது ரெண்டும் ஒரே திசையில இயங்குமா இருந்தா, v1 v2வும் v1 ஒரே திசையில இயங்குமா இருந்தா ஒண்ணுல இருந்து ஒண்ணு கழிக்கணும். ரெண்டும் வேற வேற திசையில இயங்குறதால v1 plus v2, இதுவும் வேற வேற திசையில இயங்குறதால u1 plus u2. இதான் நியூட்டன்ற பரிசோதனை விதியில வர மீளமைவு குணகம். இதுல இந்த மீளமைவு குணகத்தின பெருமானம் E சமன் ஒன்றாக காணப்பட்டா இது பூரண மீளியல் மோதுகையை குறிப்பார். அதே மாதிரி ஈன்றது பூஜ்ஜியமா காணப்பட்டா மீள்தன்மை அற்ற மோதுகையா காணப்படும். அதே மாதிரி ஈட பெருமானம் 1க்கும் 0க்கும் இடையில காணப்பட்டா பகுதியான மீள்தன்மை மோதுகை. இது சம்பந்தமான மேலதிக விஷயங்கள் கிளாஸ்ல கலந்துரையாடப்பட்டிருந்தாலும் நீங்க இனி இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இருக்கு பிள்ளைகள். இந்த உந்தம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நீங்களும் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க நிறைய இடத்துல. இது சும்மா நார்மலா பூரண மீள்தன்மை, பகுதியான மீள்தன்மை, நியூட்டன்ற பரிசோதனை விதி என்னன்னா சும்மா நார்மலா. மற்றபடி உந்தத்துல வேற ஒண்ணுமே இல்லை பிள்ளைகள். உந்த மாற்றம், உந்த மாற்று வீதம், அதுல நீங்க நியூட்டன்ற 2ஆம் விதின்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்கல்ல. எப்படின்னு சொன்னா அழுத்திய விசை உந்த மாற்று வீதத்துக்கு நேர்வீத சமன், அதுதான் விஷயம். இப்ப நம்ம இது நார்மலான ஒரு சாராம்சம். இதுல நம்ம இப்ப கேள்விக்கு போவோம். கேள்வியில எப்பவுமே புறவிசை தொழிற்படாத சந்தர்ப்பத்துல மொத்த உந்தம் காக்கப்படணும். 1996ஆம் ஆண்டு எஸ்ஐ. அதுல பாருங்க பிள்ளைகள், அதுல கேள்வி என்னன்னு சொன்னா, பனிக்கட்டியில் சறுக்கும் நபர் ஏ, ஒரு ஏன்ற ஒருவர் பனிக்கட்டியில சறுக்கிறார். ஒரு ஏன்றொருவர் பனிக்கட்டியில சறுக்கிறார். தொடர்ந்து செல்றான் பாருங்க. அந்த ஏன்ற மொத்த திணிவு 65 கிலோகிராம், அவர தலைக்கவசம் உட்பட. அப்ப இதுல ஹெல்மெட்டோட சேர்த்து ஏன்ற திணிவு 65 கிலோகிராம். ஹெல்மெட்டும் அந்த மனுஷனும் சேர்த்து, பனியில சறுக்கிற மனுஷனும் சேர்த்து 65 கிலோகிராம் கொண்டிருப்பதுடன் உராய்வற்ற உறைந்த ஏரியொன்றின் மீது நேர்கோட்டில் 2ms-1 வேகத்துடன் சுயாதீனமாக சறுக்கி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த திசையில இவர் 2ms-1 வேகத்தோட சுயாதீனமா சறுக்கிறார். அப்ப இவர் இந்த திசையில 2டா, அவர் தலையில இருக்கிற ஹெல்மெட்டும் எத்தனையோட இயங்கும்? 2ms-1 இயங்கும். தொடர்ந்து சொல்றான் பாருங்க. எப்படின்னா, என்ற வேகத்துடன் தனது இயக்க திசைக்கு செவ்வனான திசையிலே கிடையாக வீசுகிறார். அதுல தொடர்ந்து செல்றான் பிள்ளைகள். என்னன்னா, ஸ்டார்ட்ல பனிக்கட்டியில் சறுக்கும் நபர் ஏ மொத்த திணிவு 65 கிலோகிராமை ஹெல்மெட்டோட சேர்த்து கொண்டிருப்பதுடன் உராய்வற்ற உறைந்த ஏரியொன்றின் மீது நேர்கோட்டிலே, இந்த நேர்கோட்டுல 2ms-1 கதியோட வேகத்தோட இயங்குறார். தொடர்ந்து செல்றான். எப்படின்னா,
அசையும் போது இவர் இப்படி 2ms-1 இப்படி அசைகிற சந்தர்ப்பத்துல அசையும் போது ஏ தனது 5 கிலோகிராம் திணிவுடைய தலைக்கவசத்தை 4ms-1 என்ற வேகத்துடன் தனது இயக்கத்துக்கு செவ்வனான திசையிலே கிடையாக வீசுகிறார். அப்ப இப்படி வந்த ஏன்றால் அவர தலைக்கவசத்தை இப்ப இது ஏன்ற மனுஷன் மட்டும் இவர் இப்ப 60 கிலோகிராமா இருப்பார். இவர் கிடையா 2ms-1 இயங்குறார். அது ஸ்டார்ட்ல கிடையா 2ms-1 இயங்குனார். அதே மாதிரி இவர் இப்ப தலைக்கவசத்தை எரிஞ்ச பிறகு இவர் என்ன செய்யறாருன்னா இயங்கிட்டு வரக்கல தலைக்கவசத்தை அவர் இயக்க திசைக்கு செவ்வனான திசையில 4ms-1 வேகத்தோட வீசுறார். அதுல சொல்லிருச்சான் பாருங்க, ஏயானது 5 கிலோகிராம் திணிவுடைய தலைக்கவசத்தை 4ms-1 என்ற தனது இயக்கத்துக்கு செவ்வனான திசையிலே வீசுகிறார். அப்ப ஏன்றது 2ms-1 இயங்கிட்டு வந்த ஏன்றால் அவர தலைக்கவசத்தை 5 கிலோகிராம் திணிவுடைய தலைக்கவசத்தை 2ms-1 4ms-1 வேகத்தோட அவர் இயக்க திசைக்கு செவ்வனாக வீசுகிறார். அவர்கிட்ட ஏற்கனவே கிடையா ஒரு 2ms-1 காணப்பட்டார். வீசக்கல ஏற்கனவே கிடை வேகம் இருந்தார். இப்ப நிலை குத்தா எரியிற தலைவர் எரிய இயக்கத்துல இயங்குவார். எரிய இயக்கத்துல கிடை வேகம் மாற்றப்படாது. இப்போ ஏன்றால் என்ன நடக்கும்டா, இதுல கவனிய பிள்ளைகள், ஆரம்பத்துல இருந்த மொத்த உந்தம் இவர் mv பெருக்கம் புறவிசைகள் தொழிற்படாட்டி இறுதியிலையும் அவர் தான் வரணும். அப்ப இங்கேயும் அதான் வரணும். ஆனா எக்ஸ்ட்ராவா இங்க ஒரு நிலை குத்து உந்தம் ஒண்ணு வர ஹெல்மெட்டை மேல் நோக்கி எரியறதால இவருக்கு ஒரு நிலை குத்து உந்தம் வரத்தால நம்மளுக்கு ஸ்டார்ட்ல கிடையா மட்டும்தான் உந்தம் இருக்கார். அப்ப பிறகும் கிடையா மட்டும்தான் உந்தம் வரணும். அப்ப இந்த இடத்துல இந்த உந்தம் இல்லாமக்கணும். இதை எம்சிக்கு உள்ள செய்யறா லேசா செய்யணும். இந்த உந்தத்தை இல்லாமக்கணும். ஏண்டா இது நிலை குத்தா ஒரு உந்தம் வர. அப்ப ஏக்கு புதுசா நிலை குத்தா ஒரு உந்தம் உருவாகணும். 60 கிலோகிராம் இவர் கிடையா V1 நிலை குத்தா V2 இயங்குவார். நம்மளுக்கு எங்கால இயங்குவார்னு தெரியாயே. ஆனா சும்மா செல்லலுன்னா பிள்ளைகள் எப்படி சொல்லலும்டா, இது மேல் நோக்கி 4 இவருக்கு கீழ் நோக்கி 4 வரணும். அப்பதான் உந்தம் என்ன செய்யப்படும், சமப்படுத்தப்படும். ஆரம்பத்துல கிடையா மட்டும்தான் உந்தம் இருச்சார். புதுசா ஹெல்மெட்டை தூக்கி நிலை குத்தா எரியறதால அவர இயக்க திசை இவர்னா அதுக்கு செங்குத்தா எரியறதால புதுசா நிலை குத்தான ஒரு உந்தம் ஒண்ணு உருவாக போகுது. அந்த உந்தத்தை இல்லாமக்கிறதுக்கு கீழ் நோக்கி ஒரு உந்தம் புதுசா வந்திருக்கணும். அதே மாதிரி இவர் கிடையா இயங்கிட்டே இருக்கார். இப்ப எரியறதால இவர கிடை வேகத்துல ஒரு மாற்றம் நடக்க போகுது, மனுஷன் கிடை வேகத்துல. இப்ப உங்களுக்கு கேள்வி என்னன்னு சொன்ன பிள்ளைகள், முதலாவது கேள்வி, தலைக்கவசத்தை வீசிய பின்னர் ஏயினது விளையுள் வேகம், தலைக்கவசத்தை வீசியாச்சு. இப்ப ஏட விளையுள் வேகம், ஆரம்பத்துல ஏக்கு கிடையா மட்டும்தான் வேகம் இருந்தார். இப்ப கிடையாவும் வரார், நிலை குத்தாவும் வரார். ஏன் நிலை குத்தா வந்தார், இதுக்கு ஒரு நிலை குத்து வேகம் உருவாகிறதால நிலை குத்தா ஒரு உந்தம் இருப்பார். ஆனா ஆரம்பத்துல நிலை குத்து உந்தம் இல்லைன்றதால அந்த நிலை குத்து உந்தத்தை நம்ம இல்லாமக்கணும். ஆகவே இவருக்கு ஒரு நிலை குத்து உந்தத்தை கொடுக்கணும். இப்ப ஏட விளையுள் கேட்டா V1 V2 காணணும். உந்த காப்பு தத்துவப்படி ஆரம்ப மொத்த உந்தம் யாருக்கு சமனண்டா பிள்ளைகள், இறுதி மொத்த உந்தத்துக்கு சமன். ஆரம்பத்தில் உள்ள மொத்த உந்தம் நான் இந்த திசை கட்டாயம் உந்தம் ஒரு காவிக்கணியம் திசை போடணும். இந்த திசையில எடுத்த பிள்ளைகள் ஆரம்பத்துல இவருக்கு MV பெருக்கம் எப்படி வர போறாருண்டா 65 தர 2 சமன். இவருக்கு எப்படி வர போறார், நான் கிடையா எடுக்கிறதால கிடையை மட்டும்தான் போடணும். 5 தர 2 பிளஸ் 60 தர V1. இது 130, இவர் 10, அங்கல போனா பிரிபடுவர் 120.
எனவே v1 சமன் இந்த திசையில 2ms மைனஸ் 1. அது மாதிரி பிள்ளைகள் இப்ப நான் உந்தத்தை நிலை குத்தா எடுத்தா நிலை குத்தா ஆரம்ப மொத்த உந்தம் இறுதி மொத்த உந்தத்துக்கு சமன். நிலை குத்தா இருக்கிற ஆரம்ப மொத்த உந்தம் அங்க நிலை குத்து மொத்த உந்தம் இல்லைன்றதால ஆரம்பம் 0, ஏன்னா நிலை குத்தே இல்ல. இறுதியில அந்த 5 கிலோகிராமுக்கு ஒரு நிலை குத்து உந்தம் காணப்படுறார் பிளஸ் 60 தர v2. இனி இவரை சுருக்குனா பிள்ளைகள் இந்த 20 அங்கே போனா மைனஸ் 20, 60 v2 சமன் மைனஸ் 20. எனவே v2 சமன் மைனஸ் 1/3, இது மேல் நோக்கி, எனவே கீழ் நோக்கி ms மைனஸ் 1. சரியா பிள்ளைகள்? இது அந்த உந்தத்திர பெருமானம். இப்ப பிள்ளைகள் இது அவன் கேட்ட ஏட விளையில் வேகத்துக்குரிய கேள்வி. இப்ப ஏக்கு என்னன்னா கிடையா ஒரு வேகம் இருக்கார், நிலை குத்தா ஒரு வேகம் இருக்கார். இப்ப ஏக்கு கிடையா ஒரு வேகம் 2ms மைனஸ் 1, நிலை குத்தா கீழ் நோக்கி ஒரு வேகம் 1/3ms மைனஸ் 1. எனவே இது ரெண்டுக்கும் விளையுள் வேகம் கண்டா நம்மளுக்கு விளையுள் வேகம் vr சமன் ருட்டுக்குள்ள 2 வர்க்கம் பிளஸ் 1/3 வர்க்கம் வரும். இத சுருக்குனா vr சமன் 4 plus 1/9. இத சுருக்குனா பிள்ளைகள் vr is equal to 37/3 ms மைனஸ் 1. இது ஏட விளையுள் வேகம். சரியா பிள்ளைகள்? ரெண்டாவது கேள்வி என்னன்னா எதிர் திசையிலே அருகே உள்ள சமாந்தர பாதை ஒன்றில், இது முதலாவது பாட்டுக்குரியது. இப்ப சொல்றோம் எதிர் திசையிலே அருகே உள்ள சமாந்தர பாதை ஒன்றில் ஒரு ms மைனஸ் 1 என்ற வேகத்துடன் சுயாதீனமாக சறுக்கும் மொத்த திணிவு 45 கிலோகிராமை உடைய பி எனும் இன்னும் ஒரு சறுக்கும் நபர். இப்ப ஏ வாரார், ஏ ஹெல்மெட்டை கலட்டிட்டார். இப்போ இதுக்கு எதிர் திசையில இயங்கிட்டு வார இன்னும் ஒருவர் என்ன நடக்குதுன்னா ஏயினால் வீசப்பட்ட இத்தலைக்கவசத்தை கைப்பற்றுகிறார். இப்ப நான் தான் ஏன்னு சொன்னா நான் இயங்கக்குள்ள இங்க இருந்து ஒரு ஹெல்மெட்டை எரியக்கல, அங்க இருந்து வாரால் அந்த ஹெல்மெட்டை பிடிக்கிறார். அங்க இருந்து வாரவர் என்ன வேகத்தோட வாராண்டா ஒரு ms மைனஸ் 1 என்ற வேகத்தோட சுயாதீனமா வாரார். அப்ப இதுல பிள்ளைகள் இப்ப ஹெல்மெட்டுக்கு 2 வேகம் இருக்கார், கிடையா ஒரு 2ms மைனஸ் 1, நிலை குத்தா ஒரு 4ms மைனஸ் 1. அதே மாதிரி இங்கல இருந்து வார பீன்ற நபர் இவர் 45 கிலோகிராம், ஒரு ms மைனஸ் 1 இயங்குறார். இப்ப இவர் என்ன செய்ய போறார் பிள்ளைகள், அந்த ஹெல்மெட்டை பிடிக்க போறார். இப்ப கேள்வி தலைக்கவசத்தை கைப்பற்றிய பின்னர் பின்வரும் திசைகளில் பியினது புதிய வேகத்தை காண்க. இப்ப பி கைப்பற்றினார் பிள்ளைகள், இந்த தலைக்கவசத்தை பீன்றால் கைப்பற்றினா இப்போ இந்த பீன்றால் மொத்தமா 50 கிலோகிராம் ஆயிருவர். ஆரம்பத்துல கிடை உந்தமும் இருக்கார், நிலை குத்து உந்தமும் இருக்கான்றதால பிக்கு ஒரு கிடை வேகமும் வரும், ஒரு நிலை குத்து வேகமும் வரும். அது எங்கால நமக்கு தெரியா. நான் கிடை வேகத்தை இங்கால ஒரு v1 v3 நிலை குத்து வேகத்தை மேல் நோக்கி ஒரு v4 எடுக்கிறேன். 45 கிலோகிராம் திணிவுடைய நபர் இந்த 5 கிலோகிராம் தலைக்கவசத்தை கைப்பற்றினா ஒரு 50 கிலோகிராம் ஆவிடுவார் தலைக்கவசத்தோட சேர்த்து. இப்போ முதலாவது கேள்வி, பியின் ஆரம்ப இயக்க திசையில் பீட புதிய வேகம்.
ஆரம்ப இயக்க திசை என்ன பிள்ளைகள் கிடையா. அப்ப இங்க நம்ம என்ன பாவிச்ச போறோம்னா உந்த காப்பு தத்துவப்படி ஆரம்ப மொத்த உந்தம் சமன் இறுதி மொத்த உந்தம் எந்த திசையில பீட ஆரம்ப இயக்க திசை இந்த திசை. இப்ப ஆரம்பத்துல அந்த திசையில 45 தர 1 பிளஸ் அவருக்கு எடுத்தா 5 கிலோகிராம் தர -2. என்ன நான் எடுக்கிறது இந்த திசை, இவர் இயக்கம் இந்த திசை, அப்ப மைனஸ் சமன் 50 தர பிபி சாரி V3. இப்ப நான் இந்த V3 கண்டா இதை சுருக்குனா பிள்ளைகள் என்ன வரப்போகுதுண்டா 45 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் I2 10 அப்ப எல்லாம் 35 சமன் 50 V3. எனவே V3 சமன் சுருக்குனண்டா 7/10 எனவே தசம் 7 ms - 1. இது ஆரம்ப இயக்க திசையில. அடுத்த கேள்வி என்னன்னா பியின் ஆரம்ப இயக்க திசைக்கு செங்குத்தான திசையில இந்த திசையில ஆரம்ப இயக்க திசை எப்படின்னா இவருக்கு செங்குத்து இப்படி. அப்ப அந்த செங்குத்தான திசையில உந்த காப்பு தத்துவத்தை எடுத்த பிள்ளைகள் ஆரம்ப மொத்த உந்தம் சமன் இறுதி மொத்த உந்தம். எனவே பிள்ளைகள் ஆரம்பத்துல பிக்கு அந்த திசையில உந்தம் இருச்சாரான்னு பார்த்தா பிக்கு இல்ல, ஏக்கு மாத்திரம் இருச்சார். அது 5 தர 4. இது யாருக்கு சமன்டா பீட 50 தர V4. இதை சுருக்குனா ஒரு முறை, இதை சுருக்குனா 10. எனவே V4 சமன் தசம் 4 ms - 1. இது ஆரம்ப நிலைக்குத்து திசையில உந்தம். ஒருவேளை இவர் மைனஸ்ல வந்திருந்தா திசை மாறும். எனவே இவர் உந்தம் திசை கீழ் நோக்கி இருந்திருப்பார். இது அதுக்கு அடுத்த கேள்வி பிள்ளை. அதே மாதிரி மூன்றாவது கேள்வி, பி ஆனவர் இத்தலைக்கவசத்தை கைப்பற்றுவதற்கு சற்று முன்னர் உள்ள தலைக்கவசத்தினதும் நபர் பியினதும் மொத்த இயக்கப்பாட்டு சக்தியை கணிக்க. பி ஆனவர் இத்தலைக்கவசத்தை கைப்பற்றுவதற்கு சற்று முன்னர் உள்ள தலைக்கவசத்தை இந்த பி கைப்பற்றதுக்கு முன்னுக்க என்ன கேட்கிறாங்க பிள்ளைகள், தலைக்கவசத்தினதும் பியினதும் மொத்த இயக்கப்பாட்டு சக்தி கைப்பற்றதுக்கு முத. இப்போ அதாவது தலைக்கவசம் ஹெல்மெட் இயங்கிட்டு வாரார், பியும் இயங்குறார். இயங்குறதுக்கு முன்னுக்கு இவரையும் மொத்த சக்தி கேட்டா, அப்போ கைப்பற்றதுக்கு முன்னுக்கு இவர மொத்த சக்தியை கேட்டா தலைக்கவசத்தின் மொத்த சக்தி. இவருக்கு இங்கொரு வேகம் இருக்கிற தலைப்பிள்ளைகள் 1/2 தர 5 தர 2 வர்க்கம் சக்திக்கு திசல்ல. எனவே இன்னொரு சக்தி 1/2 தர 5 தர 4 வர்க்கம். சுருக்குணா 1/2 தர 5 தர 2 வர்க்கம் 4 வர்க்கம் 16. எனவே இதை வெட்டினா பிள்ளைகள் 2 8 10 சக 40. எனவே 50 ஜூல். இது தலைக்கவசத்துல. எனவே பீட மொத்த சக்தி கைப்பற்றதுக்கு முன்னுக்கு சமன் 1/2 தர m 45 பி 1 வர்க்கம் சமன் இது 1 வர்க்கம் 1 45 22 பிரிச்சா பிள்ளைகள் 22.5 ஜூல். எனவே கைப்பற்ற முன்னர் மொத்த சக்தி தலைக்கவசத்திலையும் அந்த பீன்ற நபரை மொத்த சக்தி 50 ஜூல் பிளஸ் 22.5 ஜூல். எனவே 72.5 ஜூலாக காணப்படுவார் பிள்ளை.
ஆரம்பத்துல இவர் கிடையா ஒரு வேகம், நிலைக்குத்த ஒரு வேகம். நீங்க இல்லைன்னு சொன்னா அந்த 4க்கும் 2க்கும் ஒரு விலையில் வேகத்தை கண்டு அந்த விலையில் வேகத்தை டிரெக்டா பிரதிட்டாலும் இந்த பெருமானம் தான் வருவர். இவருக்கு ஒரு இயக்க சக்தி, இவர். எனவே 2 இயக்க சக்தியிலையும் கூட்டுத்தொகை அது தலைக்கவசத்தை கைப்பற்றதுக்குள்ள முன்னுக்குள்ள மொத்த சக்தி. இப்ப நம்ம இங்க V4 இடம் கண்டம் தசம் 4 ms-1, V3 தசம் 7 ms-1. எனவே பிள்ளைகள் கைப்பற்றினத்துக்கு பிறகு கைப்பற்றுறதுக்கு கண்டாச்சு. 4வது கேள்வி, B ஆனவர் தலைக்கவசத்தை கைப்பற்றிய பின்னர் B-னதும் தலைக்கவசத்தினதும் மொத்த இயக்கப்பாட்டு சக்தி. கைப்பற்றின பிறகு இது கைப்பற்றின பிறகுன்னு சொன்னா மொத்த இயக்கப்பாட்டு சக்தி அரை தர M50 தர தசம் 4 வர்க்கம் பிளஸ் அரை தர 50 தர தசம் 7 வர்க்கம். எனவே ஆரம்பத்துல கைப்பற்றத்துக்கு முன்னுக்கு 72.5 ஜூல் மொத்த சக்தி. இங்க நம்ம மொத்த சக்தியை கண்டா இவரையும் சுருக்குனா 25 தசம் 4 வர்க்கம் தசம் 16 தசம் 7 வர்க்கம். எனவே பிள்ளைகள் இதை சுருக்குனா உங்களுக்கு வரப்போகுது 12 15 1 5 5 1 2 2 4. அதே மாதிரி பிள்ளைகள் 25 தர 1 சரியான ஒரு தரம் பாருங்க பிள்ளைகள். ஆகவே 16.25 ஜூல். தலைக்கவசத்தை பிடிக்கிறதுக்கு முன்னுக்கு 72.5 ஜூல், பிடிச்ச பிறகு 16.25 ஜூல். எனவே பிள்ளைகள் அடுத்த கேள்வியா கேட்கிறான் என்னன்னு சொன்னா 3லும் 4லும் கணிக்கப்பட்ட இரு பெருமானங்கள் 3ல 72.5 ஜூல் 4ல 16.25 ஜூல் இரு பெருமானங்களும் வேறுபடுவதற்குரிய காரணத்தை சுருக்கமாக விளக்குக. இங்க என்ன நடந்திருக்கின்ற பிள்ளைகள் சக்தி இழப்பு நடந்திருக்கார். ஆரம்பத்துல 72.5 ஜூலா காணப்பட்டது. தலைக்கவசத்தை அவர் பிடிச்ச அப்புறம் 16.25 ஜூலாக காணப்படுதுன்னு சொன்னா சக்தி இழப்பு நடந்திருக்கு. அது எப்படி இழப்பு நடந்திருப்பாருன்னா பிள்ளைகள் இந்த தலைக்கவசத்தை இந்த பீன்றால நோக்கி எரிஞ்சதால இந்த பீன்றால் அதை பிடிச்சிடத்தால ஒரு சத்தம், அதே மாதிரி ஒரு வெப்பம் கை சூடாகும். எனவே பிள்ளைகள் சத்தத்துக்காகவும் வெப்பத்துக்காகவும் ஒரு பகுதி சக்தி இழக்கப்பட்டு இந்த சக்தி இழப்பு நடக்கப்பட்டு இறுதியா இந்த சக்தி காணப்படுறார். எனவே பிள்ளைகள் இங்க ஏன் இங்க பெற்ற பெருமானமும் இந்த பெருமானமும் சமன அல்லண்டா வெப்பத்துக்காகவும் ஒளிக்காகவும், வெப்பமும் ஒரு சக்தி ஒளியும் ஒரு சக்தின்றதால இந்த ரெண்டுக்காகவும் ஒரு பகுதி சக்தி இழக்கப்பட்டு காணப்படுறார் பிள்ளை. எனவே அதாலதான் இங்க ஆரம்பத்துல இருந்த மொத்த சக்தியும் இறுதி மொத்த சக்தியும் சமனாக இல்லை. சரியா பிள்ளைகள்? எனவே இது 1996ல உள்ள மெக்கானிக்ஸ் எஸ்ஏ உந்தம் சார்பான கேள்விகள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு இது இப்ப நம்ம வேலைவலு சக்தி சம்பந்தமா ஒரு எஸ்ஏ, இதுல உங்களுக்கு மெக்கானிக்ஸ்ல உந்தம் சம்பந்தமா ஒரு எஸ்ஏ, அடுத்தது உராய்வுகள் இந்த வேலைவலு சக்தியில நம்ம பார்க்கல உராய்வு சம்பந்தமாகவும் பார்த்தோம். அடுத்த செக்ஷன் பிள்ளைகள் உங்களுக்கு சுழற்சி இயக்கம் எஸ்ஏ இன்ஷா அல்லாஹ் சுழற்சி இயக்க எஸ்ஏ உண்டு. 2011ஆம் ஆண்டு வந்த சுழற்சி இயக்க எஸ்ஏ கலந்துரையாடப்படும். அதுக்கு முன்னுக்கு பிள்ளைகள் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு நாளும் இல்லாட்டி 2 நாளைக்கு ஒரு முறை ஒவ்வொரு எஸ்ஏகள் இலவசமாக பதிவேற்றம் செய்யப்படும் நஃப்ரிஸ் பிசிக்ஸ் என்ற யூடியூப் தளத்தில். எனவே இதை உங்களோட நண்பர்களுக்கும் அறிய செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எனவே
இன்ஷால்லா நாளைக்கு ஒரு செய்யல நம்ம இந்த கிளாஸை செய்வோம் பிள்ளை.